கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம ஆராய்ச்சி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது வத்தலக்குண்டு சபை ஊழியராகிய அர்ஜுனன் ஐயா அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார். நாம் யாவரும் அதை கேட்டு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அன்பானவர்களே, தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் இயேசுவின் பரிசுத்தமான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் வேதாகம ஆராய்ச்சி வகுப்பிலே சிநேகிதர், ஃப்ரெண்ட்ஸ் என்ற தலைப்பின் கீழாக நாம் வேதாகமத்திலிருந்து சில காரியங்களை நாம் ஆராய்ந்து கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இந்த உலகத்திலே நீங்கள் சிநேகிதர்களை சம்பாதித்து வைத்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு பிடித்தமான சிநேகிதரை தேர்வு செய்கின்றீர்கள். வேதாகமும் ஒரு சிநேகிதரை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. அந்த சிநேகிதர் உன்னதமானவர், வானத்திலும் மேலானவர், நம்மை ரட்சிக்க வந்தவர், நம்மோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விட்டு விலகாதவர். அந்த சிநேகிதரை குறித்து நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். உங்களுடைய சிநேகிதர் எப்படிப்பட்டவர்? நீங்கள் ரயில் பயணத்திலே நண்பராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள், வேலை ஸ்தலத்திலே சிநேகம் கொண்டிருப்பீர்கள், தொழிலிலே சிநேகம் கொண்டிருப்பீர்கள். இப்படி பல வகையிலே பள்ளி மாணவராக இருந்த நாட்களிலே நீங்கள் சிநேகம் கொண்டவர்களாக இருந்திருப்பீர்கள். இன்னும் அநேக காரியங்களிலே நாம் இப்படியாக பார்த்து கொண்டே நாம் போகலாம். அநேக சிநேகிதர்களை நாம் இவ்விதமாக இந்த உலகத்திலே நாம் சம்பாதித்து வைத்திருக்கின்றோம். வேதாகமும் உன்னதமான சிநேகிதரை பற்றி நமக்கு சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15வது வசனம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலர்களை பார்த்து, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். என்னெல்லாம் பிதாவினிடத்தில் அவர் கேள்விப்பட்டாரோ அதையெல்லாம் அவர் அறிவித்தார். எனவே அவர்களை பார்த்து ஊழியக்காரர் என்று சொல்லாமல் சிநேகிதர் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நாமும் கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிநேகிதர்களிடம் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர்களோட பகிர்ந்து கொள்ளுகிறோம். மிகவும் திறந்த மனசோடு கூட நாம் பேசுகிறோம். ஒளிவு மறைவில்லாமல் பேசுகின்றோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலர்கள், ஊழியக்காரர்கள் அவர்களிடத்தில் பேசும்போது, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். ஏனெனில் நான் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். எல்லாவற்றையும் அறிவித்து விட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு அவர் அப்போஸ்தலரோடு கூட சிநேகமாக இருந்தார், நண்பராக இருந்தார். அவர் வானத்திற்கும் பூமிக்கும் மேலான ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை ரட்சிக்கும்படியாக வந்தார். ஆனால் இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது சிநேகிதர் என்று அழைக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட அவர் சிநேகிதராக இருக்கின்றார். ஏனென்றால்
பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நமக்கு அவர் அறிவித்து விட்டார். எனவே அவர் நமக்கு சிநேகிதராக இருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 15:14 வசனம், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதர்களாய் இருப்பீர்கள். You are my friends if you do whatsoever I command you. நான் கற்பிக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதர்களாய் இருப்பீர்கள். அன்பானவர்களே, சுவிசேஷத்திலே ஆண்டவருடைய போதனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த சுவிசேஷகர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையை மிக தெளிவாக பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட எழுதியிருக்கின்றார்கள். இந்த போதனைகளை நாம் உள்வாங்கிக் கொண்டு அந்த போதனையின்படி நாம் நடப்போம் என்றால் நாம் உண்மையான இயேசுவுக்கு சிநேகிதர்களாக நாம் இருப்போம். கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால், இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் சில காரியங்களை செய்கிறார்கள், சில காரியங்களை விட்டு விடுகிறார்கள். எல்லாவற்றையும் நாம் செய்யும்படியாக ஆண்டவர் நமக்கு போதனை கொடுத்திருக்கின்றார். நாம் இப்படித்தான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், இப்படித்தான் பிதாவாகிய தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு போதனை பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த போதனையின்படியாக நாம் செய்வோம் என்றால் நீங்கள் நானும் இயேசுவுக்கு சிநேகிதர்களாக இருக்க முடியும். யோவான் 15:13 வசனத்திலே, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று சொல்கிறார். ஆக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். இந்த ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான ஒரு அன்பு ஒருவரிடத்திலுமே இல்லை என்று வேதாகமம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்மை சிநேகிதர் என்று சொல்லியிருக்கிறார், நமக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆக இந்த அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலுமே இல்லை. ஆக நாம் என்ன செய்ய வேண்டுமா? நாமும் நம்முடைய ஜீவனை சகோதரர் கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் என்று 1 யோவான் 3:16 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கின்றோம். நாம் ஒரு வகையிலே கடனாளிகள். எந்த வகையில் என்று பார்க்கும்போது, அன்பு செலுத்துகிற விஷயத்திலே, ஜீவனை கொடுக்கிற விஷயத்திலே நாம் கடனாளிகளாக இருக்கின்றோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ உன்னுடைய சகோதரனை அந்த அளவுக்கு நேசிக்கின்றாயா? தன்னுடைய ஜீவனையே அவனுக்காக நாம் கொடுக்க வேண்டுமா? நாம் தன்னுடைய ஜீவனையை கொடுக்க அவனுக்கு நாம் கடன் பட்டிருக்கிறோம் என வேதம் சொல்லுகிறது. நான் எந்த விதத்திலே நான் கடன் பட்டிருக்கிறேன்? நான் ஒன்றிலுமே கடனாளி இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் நாம் ஒரு வகையிலே சகோதரருக்கு நாம் கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். ஜீவனை கொடுக்கிற விஷயத்திலே அந்த அளவுக்கு நாம் அன்பு செலுத்த வேண்டும். ஏனெனில் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்து அன்பு கூர்ந்தார். அதனாலே அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். இல்லை என்றால் அன்பு என்றாலே நமக்கு என்னவென்று தெரியாது. இரண்டாவது காரியம், உங்களுடைய சிநேகம் எப்படிப்பட்டது? இன்றைக்கு நாம் சிநேகிக்கின்றோம். அந்த சிநேகம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? வேதாகமத்திலே தாவீது யோனத்தானை குறித்து நாம் 1 சாமுவேல் 18 வசனத்திலே படிக்கிறோம். அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். எந்த அளவு அன்பு என்று பாருங்கள். தாவீது யோனத்தானும் இந்த அளவு நெருக்கமாக அன்பு கூர்ந்திருக்கின்றார்கள். யோனத்தான் தாவீதை தன் உயிரை போல சிநேகித்தானா? தாவீதை சவுலுக்கு ஒருபோதும் பிடிக்காது. சவுல் ராஜா, சவுலுடைய மகன்தான் யோனத்தான். சவுல் தாவீதை எப்படியாவது கொலை செய்து போட வேண்டும் என்று சுற்றி வருகின்றார். ஆனால் சவுலுடைய மகனோ யோனத்தான் தாவீதை உயிரை போல சிநேகிக்கின்றார்.
அப்ப அவங்களுடைய அந்த சிநேகம் எப்படிப்பட்ட ஒரு சிநேகமாக இருந்தது என்று பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சிநேகத்தை உடையவனாக இருக்கின்றீர்கள்? எப்படிப்பட்ட சிநேகிதரை இந்த பூமியிலே நீங்கள் சம்பாதித்திருக்கிறீர்கள்? இந்த தாவீதும் பிதாவாகிய தேவனை தொழுது கொண்டு வந்தவன், யோனத்தானும் பிதாவாகிய தேவனை தொழுது கொண்டு வந்தவன். தாவீதும் உடன்படிக்கையின்படியாக வாழ்ந்து கொண்டு வந்த மனுஷன், யோனத்தானும் உடன்படிக்கையின்படியாக வாழ்ந்து கொண்ட மனுஷன். இளம் பிராயத்திலே, சிறு வயதிலிருந்தே கர்த்தருடைய கட்டளைகளை அறிகிற அறிவிலே வளர்க்கப்பட்டவர்கள். தாவீது ஒரு மேய்ப்பனாக இருந்தவன், இளம் பிராயத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன். ஆனால் யோனத்தானோ அரண்மனையிலே வளர்க்கப்பட்டவன். இருவருடைய வளர்ப்பு வித்தியாசமாக இருக்கிறது. ஆனாலும் இந்த யோனத்தான் தாவீதை அதிகமாக நேசித்தான் என்று நாம் பார்க்கிறோம். இருவரும் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இன்றைக்கு நண்பர்கள் ஒருவரோடு ஒருவர் உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். இதை போல ஒரு உடன்படிக்கை இங்கே செய்து கொண்டார்கள். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 3வது வசனம். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். Jonathan and David made covenant because Jonathan loved David as his own soul. ஆத்துமாவை போல அவன் சிநேகித்தான். அதனால ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இன்றைக்கு நண்பர்கள் பிசினஸ்ல உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்பதில்லை. ஆனால் இந்த தாவீது யோனத்தானும் செய்த உடன்படிக்கையிலே கடைசி மட்டுமாக உண்மையும் உத்தமம் உள்ளவர்களாக அந்த சிநேகத்திலே நிலைத்திருந்திருக்கிறதை நாம் வேதத்திலே நாம் படிக்கின்றோம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 4வது வசனத்துக்கு திருப்புவீர்கள் என்றால், இந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக இந்த யோனத்தான் என்ன செய்தான் என்று பாருங்கள். தாவீதோ ஒரு ஆடு மேய்ப்பன். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். ராஜா அரண்மனையிலே வளர்க்கப்படுகிறவன் யோனத்தான், சவுலுடைய மகன், இளவரசன் என்று சொல்லலாம். அப்ப அவனுடைய கச்சைகள் எப்படி இருக்கும், அவனுடைய பட்டயம் எப்படி இருக்கும், இதையெல்லாம் தாவீதுக்கு கலட்டி கொடுத்தான். எவ்வளவு அருமையான ஒரு சிநேகம் என்று பாருங்கள். இன்னைக்கு கூட நண்பர்கள் என்ன செய்கிறார்கள், ஒருவர் சட்டைகளை மாற்றி போட்டுக் கொள்வார்கள். இங்கே இந்த யோனத்தான் அவனை அதிகமாக நேசித்தபடினாலே இந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக தான் போத்திருந்த அந்த சால்வையை கலற்றி கொடுத்தான், தன் வஸ்திரத்தை கலற்றி கொடுத்தான், தன் பட்டயத்தை கொடுத்தான், தன் வில்லையும் கொடுத்தான், தன் கச்சையும் கூட தாவீது கொடுத்தான். இப்படியாக அவர்கள் இருவருமாக உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். உடன்படிக்கை என்பது உறுதியானது. அந்த உடன்படிக்கையிலே கடைசி மட்டுமாக நிலைத்திருக்க வேண்டும். தாவீது யோனத்தானும் இந்த உடன்படிக்கையிலே உறுதியாக இருந்தார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 56வது வசனத்திலே கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கின்றார். அந்த உடன்படிக்கை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும். அதுதான் உடன்படிக்கையாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறோம், கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் சொல்லுவோம் என்றால் இந்த உடன்படிக்கையிலே நாம் நிலை நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறார். மற்றவர்கள் நிலைத்திருப்பதில்லை. நிலைத்திருக்கிறார் என்றால் அதற்கு என்ன அடையாளம்? இயேசுவை நீங்களும் நானும் சிநேகிதராக ஏற்றுக்கொண்டோம் என்றால் என்ன அடையாளம்? அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும், அதிலே நிலைத்திருக்க வேண்டும். வாரந்தோறும் நாம் நினைவு கூற வேண்டுமா? அதான் புது உடன்படிக்கை. இந்த புது உடன்படிக்கையிலே நிலைத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் வாரந்தோறும் கம்யூனியன் சர்வீஸில் கலந்து கொள்ள வேண்டும். நானும் அவனிலே நிலைத்திருப்பேன். யாரெல்லாம் இந்த உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கிறார்களோ அவர்களிலே இயேசு நிலைத்திருப்பார். எனக்கு அன்பானவர்களே,
யோனத்தான் தன்னுடைய கச்சைகளை கலற்றி தாவீதுக்கு கொடுத்ததைப் போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக உடன்படிக்கையின் ரத்தத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய மாம்சத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி நாம் அதில் நிலைத்திருக்கும் போது நாம் அவரிலே நிலைத்திருக்கிறோம், அவரும் நம்மிலே நிலைத்திருக்கிறார். நமக்குள்ளாக நம்மிலே நாம் அவரை தரித்தவர்களாக மாறுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் அல்லவா, நான் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டது போல நீங்களும் தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இயேசுவை அவர் தன்னுடைய சொந்த சரீரத்திலே தரித்துக் கொண்டார், ஏற்றுக்கொண்டார். அதே போல நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவரும் நம்மை ஏற்றுக்கொள்கிறார், நம்மோடு கூட நித்திய காலமாக இருந்து வழிநடத்துவார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். மூன்றாவது காரியம், தவறான சிநேகம். இந்த உலகத்திலே தவறான சிநேகம் மலிந்து கிடக்கிறது. சிநேகத்திலே விரிசல் உண்டாகி விடுகிறது, சிநேகம் முறிந்து போகிறது, சிநேகம் ஆபத்திலே போய் விடுகிறது, சிநேகம் சிலரை கொன்று விடுகிறது. பரிசுத்த வேதாகமத்திலே சிநேகத்தை பற்றி என்ன சொல்லுகிறது? யாக்கோபு 4:4 சொல்லுகிறார், விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? The fellowship of the world is enmity with God. ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என வேதம் சொல்லுகிறது. உலகத்திலே இருக்கிறோம், உலகத்தை சிநேகித்து விடக்கூடாது, உலக பிரகாரமான நண்பர்களை சிநேகித்து விடக்கூடாது. அதுதான் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தை சிநேகிக்கிறவர்கள் தேவனுக்கு விரோதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவர்களை வெறுத்து ஒதுக்கி தள்ளிவிடுகிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய சிநேகம் எப்படிப்பட்டது? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கக்கூடிய ஜனங்களோடு கூட சிநேகம் உள்ளவர்களாக இருக்கின்றீர்களா? நமது உலகத்தில் தான் இருக்கிறோம், எல்லோருடையும் நாம் பழகலாம், போகலாம், வரலாம், வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம். ஆனால் சிநேகம் என்று சொல்லக்கூடியது நாம் அவர்களோடு கூட சில முக்கியமான காரியங்களை பகிர்ந்து கொள்வது, ஒத்த கருத்து உடையவளாக இருக்க வேண்டும், ஒத்த மனதை உடையவளாக இருக்க வேண்டும், ஒரே பிதாவாகிய தேவனை ஆராதிக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவளாக இருக்க வேண்டும், ஒரே திருச்சபையிலே அங்கமானவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சிநேகத்தை நீங்கள் கொள்வீர்கள் என்றால் அந்த சிநேகம் உறுதி உள்ளதாக இருக்கும், உங்களை சத்தியத்துக்கு நேராக தொடர்ந்து வழி நடத்தும். ஆக உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15வது அதிகாரம் முதல் 2 வசனத்திலே சிம்சோனை பற்றி நாம் படிக்கிறோம். சிம்சோனும் ஒரு சிநேகிதரை சம்பாதித்து வைத்திருந்தார். சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெண் சாதியின் இடத்தில் அறை வீட்டுக்குள் போகட்டும் என்றான். அவள் தகப்பனோ அவனை உள்ளே போக விட்டாமல், நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று நான் எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன். அவள் தங்கை அவளை பார்க்கலும் அழகானவள் அல்லவா, அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான். சிம்சோனுடைய மாமா என்ன வார்த்தை சொல்லுகிறார் என்று பார்த்தீர்களா? சிம்சோன் தன்னுடைய பெண் ஜாதியை பார்ப்பதற்காக போகின்றார். ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு போகின்றார். அங்கே விருந்து செய்து நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும், மனைவி வீட்டுக்கு சென்று என்று சொல்லி செல்கின்றார். இன்றைக்கு கூட தங்களுடைய உறவினரை பார்ப்பதற்காக அநேகர் கடந்து செல்கிறார்கள், பல உச்சிதங்களை வாங்கி கொண்டு கடந்து செல்கிறார்கள். இந்த சிம்சோனோ ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு போகின்றார். ஆனால் அங்கே நடந்தது என்ன? அவன் பெண் சாதியை சந்திக்கும்படியாக போக வேண்டும் என்று தன்னுடைய மாமாவின் இடத்திலே அவன் கேட்கும்போது அவன் என்ன சொல்லுகிறான்? அவளுடைய தகப்பன், நீ அவளை வெறுத்து விட்டாய் என்று எண்ணி உன் சிநேகிதனுக்கு அவளை நான் கொடுத்து விட்டேன். இப்பொழுது அவள் தங்கை இருக்கிறாள், அவளை பார்க்கலும் இவள் மிகவும் அழகானவள், அவளை நான் உனக்கு கொடுக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். எவ்வளவு மோசம் என்று பாருங்கள் அன்பானவர்களே. அந்த சிநேகிதர்
எப்படிப்பட்ட சிநேகிதர் சிம்சோனுக்கு இருந்த சிநேகிதர்? இது சிம்சோனுடைய மனைவி அல்லவா? அவளை நான் திருமணம் செய்வது? பொறுங்கள், அவனோடு கூட நாம் பேசி சமாதானம் செய்வோம் என்று அவன் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவனோ இவன் கூடவே இருந்து அவளை இச்சித்து எடுத்துக்கொண்டான் என்றே நாம் சொல்ல வேண்டும். ஆனால் அவன் ஒரு பெலிஸ்தியன். இந்த சிம்சோன் ஒரு பெலிஸ்திய பெண்ணை திருமணம் செய்தான். அதான் அவன் செய்த பெரிய தவறு. எனக்கு அன்பானவர்களே, அவனுடைய பெற்றோர்கள் அழகான பெற்றோர்கள். சொல்லுகிறார்கள், சிறைவெளியிலே பிள்ளைகள் இல்லையா என்றா நீ இந்த பெலிஸ்திய பெண்ணை திருமணம் செய்ய போகிறாய் என்று கேட்டார்கள். சிம்சோனை என்ன சொல்லுகிறான்? அவள் என் கண்ணுக்கு பிடித்தமானவள், அழகானவள் என்று போகின்றான். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது? அன்பானவர்களே, இவன் செய்த ஒரு பெரிய தவறு இவனுடைய உயிரையே கடைசியிலே வாங்கிவிட்டது. அன்பானவர்களே, இங்கே நீங்கள் சிந்திக்க வேண்டும். உங்களுடைய சிநேகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த சிம்சோனுடைய சிநேகிதன் அவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை பாருங்கள். அடுத்ததாக அவன் ஒரு வேசியின் இடத்திலே போகிறான் சிம்சோன். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 15-17 வசனங்கள். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் என்று அந்த வேசி அவனை பார்த்து கேட்கிறாள். சிநேகிக்கிறேன் என்று சொல்லுகிறாய், ஆனால் உன்னுடைய இருதயம் என்னோடு கூட இல்லை என்று சொல்லுகிறாய். நீ இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகா பலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தையினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனாலே சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தில் உள்ளதை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பழட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்திலே சொன்னான். அந்த வேசி அவனுடைய இருதயத்திலே உள்ளதை எல்லாம் வாங்கிவிட்டாள். நீ என்னை சிநேகிக்கவில்லை என்று அவ்வப்போது அலட்டிக் கொண்டே இருந்தாள். தன்னுடைய இருதயத்தில் எல்லாம் சொல்லிவிட்டார். தன்னுடைய இருதயத்தில் இருந்ததை எல்லாம் சொல்லிவிட்டார். மூடன் தன்னுடைய இருதயத்திலே உள்ளதை எல்லாம் வெளிப்படுத்துகிறான் என வேதம் சொல்லுகிறது. இருதயத்தில் இருக்கிறதை எல்லாம் சொல்ல வேண்டும் என்பது அவசியம் இல்லை. இருதயத்தை அறிகிறவர் தேவன் ஒருவர் தான். தேவனுக்கு நமக்குள்ள சில காரியங்கள், இதையெல்லாம் நாம் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த வேசியின் இடத்திலே இவன் வெளிப்படுத்தி விட்டான். அவனோ சிறு வயது முதலாக தலை சவரம் பண்ணாதவனாக இருந்தான், நசரேயனாக இருந்தான். அவனுடைய முழு பலம் அந்த முடியிலே தான் இருந்தது. அந்த முடியை சிரைத்த உடனே அவனுக்கு முழு பலம் இல்லாமல் போய்விட்டது என்று நாம் பார்க்கிறோம். 20-21 வசனம். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். காட்டி கொடுத்து விட்டாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். அவனுடைய 2 கண்களை பறித்து விட்டார்கள், குருடாக்கி விட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, எவ்வளவு வேதனையான காரியம் என்று பாருங்கள். பிசாசு கண்களின் இச்சையை தூண்டுகின்றான். இந்த கண்களையும் அவன் மறைத்து விடுகிறான். இவ்வுலகத்தின் அதிபதி அவர்களை குருடாக்கினான் என வேதம் சொல்லுகிறது. அதே போல சிம்சோனை குருடாக்கினார்கள். எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுது அவனால் எதையுமே பார்க்கவே முடியாது. அவன் கண்கள் இச்சித்தது இப்பொழுது இல்லாமல் போனது. எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம் என்று பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, சிம்சோனை போல ஒரு சிநேகம் கொள்வீர்கள் என்றால் அது இப்படித்தான் இருக்கும். எபிரேய ஆசிரியர் சொல்கிறார், 8வது அதிகாரம் 9 முதல் 13 வசனங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு புது உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார். அவருடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு
நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. இந்த உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லை, பழைய உடன்படிக்கையிலே. எனவே ஒரு புது உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். இன்றைக்கு இருதயங்களிலே அவருடைய உடன்படிக்கை எழுதப்பட்டிருக்கிறது, கல்லிலே அல்ல, இருதயத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை, அதாவது பழைய பிரமாணத்தை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாயிருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. நிழல் நிஜம் வந்தவுடனே நிழல் விலகிவிட்டது. எனக்கு அன்பானவர்களே, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய சிநேகிதராக இருக்கின்றார், நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார், நம்மை ரட்சிக்க வந்த இரட்சகராக இருக்கிறார். நம்மை மீண்டும் ரட்சிக்க இந்த உலகத்திலிருந்து எல்லாரையும் அழைத்து நித்தியத்திற்கு கொண்டு போக மீண்டுமாக வரப்போகிறார். அவர் ஒரு நல்ல சிநேகிதர். அவரை நீங்கள் சிநேகிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்நாளெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். கடைசியாக ஒரு சில வசனத்தை நாம் வாசித்து நிறைவு செய்யலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 8வது வசனம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், the Lord which is and which was and which is to come, the Almighty. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன் என்று திருவள்ளுவர் பெற்றுகிறார். I am Alpha and Omega, the beginning and the ending. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, சிநேகிதர் என்ற தலைப்பிலே நாம் தியானம் செய்தோம். ஃப்ரெண்ட்ஸ், FRIENDS, FRIEND, இந்த END end. இந்த எண்ட் யாரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது? இயேசுவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஃப்ரெண்ட் என்று நாம் சொல்லுகிறோம். அதில் இந்த END மிக கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. த பிகினிங் அண்ட் த எண்டிங் என்று பார்க்கிறோம். நான் தான் முதலும் முடிவுமாக இருக்கிறேன், அல்பா உமேகா என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அந்த உண்மையான சிநேகிதரை நீங்கள் சிநேகிதராக பற்றிக்கொள்வீர்கள் என்றால் அவர் கடைசி முட்டுமாக உங்களோடு கூட இருப்பார். இந்த உலக சிநேகம் வீதி வரை இருக்கும், காடு வரை இருக்கும். ஆனால் கடைசி வரை யார்? கடைசி வரை அந்த சிநேகம் நம்மோடு கூட வருவதில்லை. ஆனால் நான் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று இயேசு திருவுளம் பெற்றுகிறார். அந்த உண்மையான சிநேகிதரை நீங்கள் சிநேகிதராக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய சிநேகம் நித்திய வரைக்குமாக செல்லக்கூடிய ஒரு சிநேகமாக இருக்கும். ஒருபோதும் அந்த சிநேகம் உங்களை விட்டு விலகாது. அந்த சிநேகம் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தது. நீங்கள் அந்த மெய்யான சிநேகிதரை சிநேகியுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையான சிநேகிதரை பற்றி இந்த நாளிலே நாங்கள் கற்றறிந்து கொண்டோம். அருமையான தொலைக்காட்சி நேயர்கள் அந்த சிநேகிதரை பற்றி கொண்டு ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மைகளை கண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தின் வழியாக அவர்கள் வழிநடத்தப்படும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பார்த்த நேயர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel.
May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.